உலகத்தில் இருக்க எந்த மனுஷனுக்கும் குறை இருக்கு. குறை இல்லாத மனுஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட நிறைவான மனுஷன் கிடையாது. அதனாலதான் எதிர்கட்சின்னு ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? குறையெல்லாம் சுட்டி காட்டுகிறதுக்கு எதிர்கட்சின்னு ஒரு பொறுப்பை கொடுத்து சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறாங்க. தேவன் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவர் ஒருவனும் இல்லை. நமக்குள்ள குறைகள் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. இல்லாமல் இருந்தால் நமக்கு இங்கே வேலை இல்லை. இங்கே நல்லவனாக இருக்கும்போது இங்கே எதுக்கு வேலை? நல்லவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது சொல்லுங்க? ஒரு வேலையும் இல்லை. அவன் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதான். அப்போ எதற்கு இந்த பூமியில வைத்திருக்கிறார்? ஆனாலும் நம் பேரில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற சில குறைவுகளை நான் அறிவதில்லை, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற குறைவை மாற்றுவதற்காக தான் சிலுவை பற்றின உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் போல இருக்கலாம், ஆனால் அந்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது தேவ பலனாய் அமைந்திருக்கிறது. ஆமென்.